இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையிலான சாம்பியன்ஸ் டிராஃபி கேம் பரபரப்பா நடந்துட்டு இருக்குது. டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அடுத்தடுத்து இந்திய பவுலர்களோட பவுலிங்கை சந்திக்க முடியாத பங்களாதேஷ் அணி அடுத்தடுத்து தங்களுடைய விக்கெட்டுகளையும் இழந்தாங்க. குறிப்பா ஆட்டத்துடைய 8வது ஓவரை அக்ஷர் பட்டேல் வீசினாரு. அப்போ களத்துல இருந்த தன்சித் ஹுசைன் 25 பாலுக்கு 25 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தாரு. அக்ஷர் பட்டேலோடைய ஸ்பின்னை சந்திக்க முடியாத அவரு விக்கெட் கீப்பர் KL ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்து தன்னுடைய விக்கெட்டை இழந்தாரு. அடுத்ததா களத்துக்கு வந்த முஷ்ஃபிகர் ரஹீம் அதே வகையில விக்கெட் கீப்பர் கேட்ச் கொடுத்து அவருமே கோல்டன் டக் ஆனாரு. இதனால அடுத்து வந்த ஜேக்கர் அலியோடைய விக்கெட்டை எடுக்கும் பட்சத்துல அக்ஷர் பட்டேல் தன்னுடைய ஹேட்ரிக் விக்கெட்டை பதிவு செய்வாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி ஜேக்கர் அலியும் எட்ஜ் வாங்கி பந்து நேரடியா ஸ்லிப்ல நின்ன ரோஹித் சர்மாவை நோக்கி போச்சு. ஆனா அந்த பந்தை ரோஹித் சர்மா தவற விட்டாரு. இதனால அக்ஷர் பட்டேல் தன்னுடைய ஹேட்ரிக் விக்கெட்டையும் தவற விட்டாரு. அது மட்டும் இல்லாம 4 சாதனைகளையும் அக்ஷர் பட்டேல் தவற விட்டாரு. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, டேபியூ ICC ODI ஈவெண்ட்டுகளில் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்த முதல் வீரர் அப்படின்ற சாதனையை இது மூலமா அக்ஷர் தவற விட்டது மட்டும் இல்லாம, ஆண்களுக்கான ICC ஈவெண்ட்ல ஹேட்ரிக் எடுத்த முதல் இந்திய ஸ்பின்னர் அப்படின்ற வரலாற்று சாதனையும் அவர் தவற விட்டாரு. மேலும் சாம்பியன்ஸ் டிராஃபி வரலாற்றில் ஹேட்ரிக் எடுத்த 2வது வீரர் அப்படின்ற சாதனையை அக்ஷர் பட்டேல் இது மூலமா தவற விட்டுருக்கிறாரு. இறுதியா குல்தீப்க்கு அப்புறமா ஒரு நாள் கிரிக்கெட்ல ஹேட்ரிக் எடுத்த முதல் இந்திய ஸ்பின்னர் அப்படின்ற சாதனையும் இது மூலமா அக்ஷர் பட்டேல் தவற விட்டுருக்காரு.